இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நம்ம இந்த வருடத்துல என்ன செய்ய போகிறோம், அது எல்லாம் வாய்க்குமா வாய்க்காதா, இந்த காரியத்தை குறித்து நம்ம ஓட்டம் சாட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இந்த வருடத்துல என்னவாய் இருக்க போகிறது என்பதிலே கவனமாய் வேதம் சொல்கிறது. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லு. வாய்க்கணும்னா என்ன காரியம், நான் என்ன செயல்பாடுல இருக்கிறேன், நான் எதற்கு முக்கியத்துவமா கொடுத்தவனா இருக்கிறேன், நான் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்றால் அது எப்படி சாத்தியம் என்பதிலே நாம் கவனத்தை செலுத்தும்படி இந்த வேலையில வந்திருக்கிறோம். சரி, ஞானி உலகத்திலே பெரிய தேவனை சொன்னால் உனக்கு ஒப்பான ஞானவான் பூமியிலே உனக்கு முன் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போகிறதும் இல்லை, நீ தான் நம்பர் 1 டாப்பஸ்ட் மேன் என்று சொல்லி அவனுக்கு சாலமோனுக்கு தெய்வம் ஞானத்தை மகிமையாய் நிலைத்தினார். அந்த ஞானி சொல்றதை கொஞ்சம் கவனிப்போம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்முழக்கமில்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது அவன் சொல்லுகிறான், நான் ஞானத்தை அறியவும். ஞானியா இருக்கிறான், இன்னுமாய் ஞானத்திலே எனக்கு எல்லாவற்றையும் நிதானிக்க தெரியணும் என்று சொல்லி அவன் நான் என்ன செய்கிறேன், ஞானத்தை அறியும்படியாய் ரொம்ப கவனமாய் நான் செயல்பட்டேன். அதுல என்ன சொல்றான், மனுஷன் சொல்லுங்க எல்லாரும், மனுஷனையும் தெய்வத்தையும் கம்பேர் பண்றான். அவன் மனுஷனுடைய செயல்பாடு தெய்வத்தினுடைய செயல்பாட்டையும் அவன் கம்பேர் பண்ணி யோசிக்கிறான். பாருங்க என்ன சொல்றான், மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கமில்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தினேன். என்ன ஓடுறான், என்ன படிக்கிறான், என்ன பதவியை வாங்குறான், என்னென்னலாம் சாதிச்சு ஓடுறான் என்பதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். கண்டிக்கிறேன். என்ன செய்யறான் விஞ்ஞானி, என்ன செய்யறான் புத்திமான், என்ன செய்யறான் அவன், இவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், பராக்கிரமன் என்ன செய்யறான், கட்சிக்காரன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் பார்த்து அவன் நிதானித்து சொல்றான். தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து. இப்ப தேவன் சொல்லுங்க, இப்ப முதல்ல என்ன சொன்னா, மனுஷன் இரவு பகலும் ஓடி ஆட்டம் அதன் வேலை சொல்கிறது. மனிதன் விஷமாய் திரிகிறான். அந்த ஞானி சொல்றான், மனிதன் விஷமாய் திரிகிறான், மிருகமாய் சஞ்சலப்படுகிறான், ஆவியை சேர்க்கிறான், யாரை மாறிக்கொள்வான் என்று அறியாது ஓடுகிறான் சொல்ற. சரி, இப்ப மனுஷனை பத்தி பார்த்துட்டான். மனுஷனை பார்த்துட்டு இப்ப தெய்வத்தின் வேலைப்பாடு பார்க்கலாம். தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். இப்ப என்ன செய்யலாம், மனுஷனை பார்த்துட்டு தேவன் செய்கிற காரியத்தையும் பார்த்துட்டு அவன் சொல்றான், தெய்வம் செய்கிற காரியத்தை மனுஷன் கண்டுபிடிக்க முடியல. தெய்வம் என்ன செய்யறாருன்னு மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. இவன் தானே ஓடி இதை சாதிக்கலாம் அதை சாதிக்கலாம் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். தேவன் என்ன செய்ய போகிறார், இது 2026 எல்லாரும் தீர்க்க தரிசனமாக இந்த தேசத்துக்கு அப்படி நடக்கும், அந்த தேசத்துக்கு நடக்கும், இந்த பூகம்பங்கள் வரும், சூறாவளிகள் வரும், சொல்லுகிறாங்க. அதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, மனிதன் இரவு ஒரு வேலைப்பாடம் செஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் அவன் பாட்டுக்கு என்னமோ வழி தெரியாம எண்ணத்துக்கு ஓடுறான், எண்ணத்துக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கான். இங்க தேவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன செய்ய போறாரு,
பஞ்சம் வரப்போதா இல்ல அவருடைய வருகை வரப்போதா என்ன நடக்க போகுதுன்னு மனுஷனுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ற. படிக்க வசனத்தை தேவன் செய்யும் சகல கிரியைகளை நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். தெய்வம் என்ன செய்ய போறாங்கன்னு மனுஷன் அறியும்படி பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியணும் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். இந்த மனுஷனுக்கு என்ன எண்ணினாலும் அவனும் அறிந்து கொள்ள மாட்டான். இவன் மனுஷன் தாப்பாட்டுக்கு எல்லாமோ வேலைப்பாடுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாமோ புகழும். தெய்வம் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தெய்வம் என்ன செய்ய போறாரு? புயல் வரப்போதா, பெருமழை வரப்போதா என்னன்னு தெரியாது. நாங்க பாட்டு கட்டடம் கட்டிட்டு இருக்கோம், பூமி அதிர்ச்சி வரப்போதா தெரியாது. ஆகவே தெய்வம் என்ன செய்ய போறாங்க? ஞானி என்னதான் பிளான் போட்டாலும் அவனும் அதை கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த அதிகாரம் 9ஆம் அதிகாரம் அப்படியே அடுத்த வசனத்துக்கு வர 9:1 படிங்க. இவை எல்லாம் பற்றியும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். இவைகளை ஏன் இப்படி இருக்குது? என்ன தெய்வம் செய்யப்பாடுகள ஒருத்தர் போகிறது 2026 ஒருத்தருக்கு தெரியல. இவன் பாட்டு ஓடலாம், சாடலாம், காலை மாலையும் இரவும் பகலும் கண்டுரைக்க ஓடிட்டு இருக்காங்க. இவைகளை நான் சிந்தித்து நான் பார்க்கணும். இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படி சிந்தித்தேன் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? தங்கள் கிரியைகளுடன் ஒர்க்மேன்ஷிப் நம்ம என்ன செய்யணும்ன்றத பத்தி சொல்றாரு. இதுல என்ன யார சொல்றாரு? நீதிமான்களோ ஞானிகளோ அப்படின்னு என்ன தெரியுமா? ஞானி என்ன செயல்பட போகிறானோ, நீதிமான் எண்ணத்துல காமெடுத்து வைத்து எதில செயல்பட போகிறானோ தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். தெய்வத்தினுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். இதுல சோம்பேறியை சேர்க்கல, பொழுது போகிறவங்க சேர்க்கல, இதுல முட்டாளெல்லாம் கணக்குல சேர்க்கல. இதுல யார் 2 பேர் மாத்திரம் சேர்க்கிறார் என்றால் நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தெய்வத்தின் கைவசமாய் இருக்கிறார்கள். என் மனிதன் தோட்டல சொன்னாச்சு. அவன் இரவும் பழமும் போட்டி சாதி விஷமா திரிந்து என்னமோ சாதிக்க பார்க்கலாம். தெய்வத்தின் செயல்பாடு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவைகளை சாலமோன் ஞானி ஆராய்ந்து நிதானித்து அவன் சொல்றான், ஞானிகளும் நீதிமான்களும் தங்கள் கிரியைகளுடன் தெய்வத்தின் கைவசமாய் இருக்கிறார். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீதிமான் செய்கிறது வாய்க்கும், ஞானி செய்கிறது வாய்க்கும் ஏற்றுதா அவன் தெய்வத்தின் கைவசமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். படிங்க. நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். அப்ப 17ஆம் வசனத்துக்கு வரல. அப்ப 17ஆம் வசனத்தை படிங்க. இல்ல எந்த வசனம் இருங்க? நீ போய் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. என்ன சொல்றாரு? நீ போ. யார் சொல்றாரு? ஞானிகளும் நீதிமான்களும் தெய்வத்தின் கைவசமாய் தங்கள் கிரியையோட இருக்கு. ஐயா, நான் இதை செய்ய ஆரம்பித்திருக்கிறேன், இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறேன், இந்த கிளைச்சாலையை ஆரம்பித்திருக்கிறேன், இந்த பிசினஸ் ஆரம்பித்திருக்கிறேன், இவ்விதமாய் நான் செயல்பட ஆரம்பித்திருக்கிறேன். அவர்கள் தெய்வத்தின் கைவசமாய் இருக்கிறார். அதை தேவன் பொருட்படுத்திக் கொள்கிறார் என்று அங்க சொல்கிறார். சொல்கிறார் அவனுக்கு நீதிமானுக்கும் ஞானிக்கு சொல்றாரு, நீ போய் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து சந்தோஷத்தோட புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். தேவன் உன் கிரியைகளை
அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு கிடைக்க பாருங்க. இந்த ஞானிகளுக்கும் நீதிமான்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சந்தோஷமா சாப்பிட்டு ஜாலியா பி ரிலாக்ஸ், நீ திராட்சை குடித்து சந்தோஷமாய் இரு சொல்லிட்டு தேவன் உன் கிரியையை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். முட்டாள் செய்கிற காரியத்தை அல்ல, சோம்பலின் காரியத்தை அல்ல, தெய்வத்தை தேடாதவர்களின் காரியத்தை அல்ல, தேவன் தெரிந்து கொள்ள ஞானியையும் நீதிமன்றங்களுடைய கிரியையை தேவன் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். இவர்கள் தெய்வத்தின் திட்டத்திலே இருக்கிறார்கள். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்பதனை இங்கே சொல்லி இருக்கிறார். அதனால சொல்ற சூரியனுக்கு கீழே தேவன் நியமித்திருக்கிற இந்த மாயான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை நீ அனுபவி. தேவன் உன்னை அங்கீகரித்திருக்கிறார். In what you are doing, it will get prosper. New Year whisper. நீங்க செய்யறதெல்லாம் prosperity. நீங்க வேதம் சொல்கிறது ஞானிகளும் நீதிமான்களும் மாத்திரமே தேவனுடைய கரத்திலே தங்களுடைய கிரியையோடு இருக்கிறார்கள். சரி, 10ஆம் வசனம். செய்யும்படி உனக்கு கை நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். இப்ப நீங்க 2026 நீங்க என்ன செய்யலாம் இருக்கீங்களோ ஆண்டவர் சொல்கிறார், செய்யும்படி உன் கைக்கு நேரிட்டு இருக்கிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். அதை உன் பலத்தோட செய். கவனம். மெசேஜுக்கு வந்துட்டேன், இந்த ஃபேன் போடுங்க, ஏசி போடுறதா பார்க்க கூடாது. இங்க வசனம் உள்ள ஏறுதான் தான் பார்க்கணும். டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்ன சொன்னாரு? செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது. செய்யும்படி உன் கைக்கு நேரிட்டு இருக்கிறது எதுவோ. நல்லா செய்ய புரியுதா? இந்த வருஷத்துல என்ன செய்ய போறீங்களோ அந்த காரியத்தை குறிச்சு சொல்ற. நீ ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யலாம், நீ ப்ரமோஷன் ஒரு டியூட்டியில செய்யலாம், நீ பிசினஸ்ல இறங்கி செய்யலாம், நீ ஊழிய காரியத்துல செய்யலாம், நீ அல்லது குடும்பத்திலே ஒரு வித்தியாசமான பொறுப்பை நீ ஏற்கலாம். செய்யும்படி உன் கைக்கு நேரிட்டு இருக்கிற காரியத்தை நீ உன் பலத்தோட செய்தது. தேவன் உன் கிரியையை அங்கீகரித்திருக்கிறார். தேவன் உனக்கு அலாட் பண்ணுகிற டியூட்டிய உன் பலத்தோட நீ செய்ய வேண்டும். சரி, போதும். உன் பலத்தோட செய்ய வேண்டும். பிரசித்தி 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அது பலனை காண்பார். பாருங்க, உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு, அநேக நாட்களுக்கு பின்பாய் அதன் பலனை காண்பாய். இந்த வசனத்துக்கு சரியா எனக்கு இன்னும் வெளிப்பா சொல்ல தெரியல. ஆனா சிஸ்டம் பாருங்க, உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு, அநேக நாட்களுக்கு பின்பாய் நீ பலனை காண்பாய். அடுத்தது 4ஆம் வசனம் சொல்றாரு, காற்றை கவனிக்கிறவர் எதிர்க்க மாட்டான். நீ உனக்கு டியூட்டி கொடுத்திருக்கேன்ற, உனக்கு இந்த 2026 நீ என்ன செய்ய போறன்னு ஒரு திட்டம் பிளான் நீ செயல்படும் பொழுது உன் கைக்கு நேரிட்டு இருக்கிற காரியத்தை உன் பலத்தோட செய்யணும். இப்ப சொன்னாரு, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். ஏ காத்தடிக்குதுப்பா, காத்தடிக்குதுப்பான்றத டெய்லி காத்தடிச்சுக்கிட்டு விதைக்கவே மாட்டான். மேகங்களை நோக்குகிறவர் அறுக்க மாட்டான். மேகம் வந்து மழை பெஞ்சிருமான்னு பயந்துகிட்டே இருந்தா அவன் அறுவடையே செய்ய மாட்டான். நீ விதைக்கவும் மாட்டேன், அறுக்கவும் மாட்டேன். நீ காத்த பார்த்துக்கிட்டு இருக்காத, மேகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. உன் பலத்தோட அந்த காரியத்திலே ஈடுபடு என்று சொல்ல. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்கவும் மாட்டான். ஆரம்பிக்கலாம். காலையிலே விதையை விதை, வானிலே உன் கையை எழுத விடாதே. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே
வெள்ளைன்னா விதைச்சாச்சு, எவ்வளவு விதை விதைச்சிருக்கோம் தெரியுமா? ஹைபிரிட் வெரைட்டி விதைச்சிருக்கோம் சொல்லிட்டு இப்போ உக்காந்தா பார்த்தாது. காலையில விதைக்கணும், மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. எனக்கு வந்துச்சு, வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தா பார்த்தாது. செயல்படுறோம், அதை ஃபுல்ஃபில் பண்றதுல ரெடியா இருக்கணும். அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? காலையில விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. மாலையிலே உன் கையை நெகிழ விடாது. உட்காராத டியூட்டில ரொம்ப கான்சியஸா இரு. உனக்கு தேவன் நியமித்த அந்த டியூட்டியை நீங்க உங்களுக்கு கைக்கு நேரிட்டு இருக்கிறது உன் பலத்தோட செய்யணும். இப்படி செய்யணும்னு சொல்றாரு. சரி, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்படி எல்லாம் நம்ம செய்யறதுக்கு ஆலோசனை கொடுத்தார். சரிதா? கையை நெகிழ விட்டாலே அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. இரண்டும் சாயம். விதைப்பது பயன்படுமா, அறுவடை சரியா இருக்குமா, எதுவுமே அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று உனக்கு தெரியாது. நீ செய்ய வேண்டியதை மாத்திரம் செய். நீதி ஆண்டவர் பார்த்துக்கிறேன். ஒரு தேவன் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். நீ புசித்து குடித்து இளைப்பாறு என்று சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிறார். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. தேவன் இந்த 2026 வருடம் நான் தேவத்தின் கரத்திலே இருந்து செயல்பட்டுகிற காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு மகிமையான காரியம். இப்ப தேவன் ஒரு ஸ்பெசிபிக் டியூட்டியை பற்றி பேசுவாரு. தெய்வம் ஒரு ஸ்பெசிபிக் டியூட்டி. முதல்ல என்ன சொன்னா மனிதன் சொல்லுங்க. மனிதனுடைய வேலைப்பாடை பார்த்தேன், அப்புறம் தெய்வத்தினுடைய வேலைப்பாடை பார்த்தேன் என்று சொல்லிட்டு தெய்வம் செய்கிறத மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லிட்டான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப தெய்வம் இறங்கி தெய்வத்தின் பிள்ளைகளுக்கு தெய்வம் ஒரு ஸ்பெசிபிக் டியூட்டியில இருக்கிற தேவன் நினைக்கிறாரு. ஒரு ஸ்பெசிபிக் டியூட்டியில இருக்கிறாரு. அது மனிதனுக்கு அந்த டியூட்டியா நீங்க பாத்துக்காருங்க. ஏன் இந்த அலாட்மெண்ட் இது அப்படி நினைச்சுட்டே வரணும். சரி, அப்பதான் நம்முடைய 2026 ஓட்டம் காட்டினாலும் சரியா இருக்கும். இப்ப தேவனுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டியூட்டி இருக்கும். அதை சொல்ற ஆல்மோஸ்ட் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதனாலே வெடித்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து ஆண்டவர் செய்வேன்னு சொல்றாரு. அவர் என்ன வேலை செய்ய போறாரா? இந்த கடைசி நாட்களில என்ன செய்வாரா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்துட்டு அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். 100 நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இதை செய்கிற கர்த்தர் ஒரு ஸ்பெசிபிக் டியூட்டியில இருக்கிறார். என்ன செய்வாரா? அந்நாட்களிலே கடைசி காலங்களிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதை சீர்படுத்தி அதன் திறப்புகளை எல்லாம் அடைப்பாரு. இது நஷ்டம் இங்க புரியுது போது. இது என்னத்தை சம்பாதிச்சாலும் ஒத்தலான பையில போடுகிற விதமாய் சம்பாதிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தொட்டில தண்ணி எவ்வளவுதான் ஊத்துனாலும் வெடிப்பான தொட்டியா இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றாரு. அப்படி இல்லாதபடி லீக்கேஜ் இருக்கிற இடத்தெல்லாம் போன்ற திறப்புகளை அடைத்து ஒன்று போக ஒன்று வந்தது எண்ணாட்ட சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குது, எல்லாம் வெறுக்கையா போகுதுன்ற நிலைமை எல்லாம் வரவிட்டார். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்நாட்களிலே நான் தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அது சிறப்புகளை அடைத்து அது படுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் புதுசா ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிக்கல. எக்ஸிஸ்டிங் பிசினஸ் சொல்லுங்க. எக்ஸிஸ்டிங் பிசினஸ் இருக்க அவர் அவருடைய வேலைப்பாடுல பாக்குறாரு. தாவீதின் கூடாரம் இடித்து அது
கிடக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்றார், தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பித்து கட்டி அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி அதை பூர்வ நாளில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று அதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இதுதான் காவலருடைய டியூட்டி. 2 டேஸ்ல இருக்கிறோம். சரிதானா? இஸ்ரவேல் சிறையிருப்புல போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் உலகமெங்கில போயிட்டாங்க. தாவீதின் கூடாரம் இடிந்து கிடக்கிற வண்ணமாய் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிறது. ஊழியத்தில உலகம் எங்கில இருக்கிற சபைகள் மத்தியில இருக்கிற இடிபாடுகள் பழுதானவைகள் எல்லாவற்றையும் தேவன் சரிப்படுத்துகிற காரியத்திலே தேவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். சரிதானா? 14ஆம் வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். இப்ப தாவீதுக்கு ஒரு மனிதனை மாத்திரம் சொல்லாம அவர் சொல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனம் எதிர்கால சிறைப்பட்டு இருக்கிறாங்க, வியாதியில சிறைப்பட்டு இருக்கிறாங்களா, ஆசீர்வாதம் இழந்தவர்களாய் பிசாசின் பிடியிலே இவ்விதமாய் ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லாதவர்களை எதிரெல்லாம் என் ஜனம் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவர்களுடைய பாலான நகரத்தை எல்லாம் நான் கட்டுவேன். ஆண்டவர் பாருங்க, எங்கேயோ டியூட்டி அவருடைய ஏரியால தான் செய்யறாரு. என்ன செய்யறாரு? தேவன் அவருடைய ஏரியால இருக்கிற பழுதானதெல்லாம் எடுத்துட்டு பாலானதை எல்லாம் திரும்ப கட்டி அவர்கள் என்ன செய்வாங்களா? அவர்கள் பாலான நகரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம், என் ஜனம் எல்லாம், என் ஊழியக்காரர்கள் எல்லாம், என் சபை மனவாட்டி சபையா இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்களாம்? இங்க பார்க்கலாம். என்ன செய்யறாரோ அதே வேலையை தான் அவருடைய ஜனங்கள் சொல்றாங்க. என் ஜனங்கள் திருப்புவேன். அவர்கள் தான் வருவாங்க. அவங்க அவங்கள சிறையில் தூக்கணும்னு என் ஜனம் என்ன செய்ய ஆரம்பிக்குது தெரியுமா? பாலான நகரங்களை கட்டாங்க. இப்ப ஆண்டவர் செஞ்ச டியூட்டியை இவங்க செய்யறாங்க. இப்ப ஆண்டவர் சிறையில் விடுதலை கொடுத்துறாரு. விடுதலை கொடுத்த உடனே தேவ ஜனங்கள் எதுல செயல்படுறாங்க? பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருக்கு. கட்டுறது தெரியுமா? ரிலாக்ஸ் பண்றதுக்கு அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டத்தை நடனம் அநேக ஆத்மாக்கள் சபைகளை கொண்டு வந்து திராட்சை தோட்டமா சபைகளை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நட்டி அவைகளுடைய பலரசத்தை குடிக்கணும். நீங்க பிரயாசப்பட்டா உங்களை சும்மா போக விட மாட்டாரு. நீங்க நல்லா அனுபவிக்கலாம். எங்க ஆண்டவருடைய ஏரியாவில் ஆண்டவருடைய காரியத்துல ஈடுபட்டு ஆண்டவரோடு செயல்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய காரியத்தில ஈடுபட்டு என்ன செய்யணும்? குடிந்து திராட்சை தோட்டங்களை நட்டு அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்குறோம். சபைகள் பெருகி 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 உலகம் எங்கிலும் எல்லா சபைகள் தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். என் ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து மீட்டுட்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிற விடுதலை நிமித்த அவங்க என்ன செய்றாங்க? ஆண்டவருடைய டியூட்டியில இணைந்து அவரை போலவே தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து பாலானதை கட்டி திறப்புகளை அடைந்து இப்படி செயல்படுகிறவர்களாய் நாம இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரிதான்? இப்ப என்ன சொல்றாரு? நம்ம குறிச்சு சொல்றாரு. ஏசாயா 58:12 சொல்லுபடிங்க, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாம்பு கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். செஞ்ச மாதிரியே தான் சொல்றாரு. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாலாய கடந்தவைகளை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திவாரங்கள் மீது நீ கட்டுவாய். சிறப்பானதை அடைந்தது என்று சிறப்பானதை அடைக்கிறவர், தாவீதின் சிறப்புகளை அடைக்கிறவர் சொன்னார். இப்ப நம்ம பேர் என்ன சொல்றாரு?
திறப்புகளை அடைக்கிறவர். நமக்கு அந்த பேர் தான் சொல்றாரு. திறப்புகளை நஷ்டம் வராதபடி, லூஸ் பண்ணிடாதபடி, இந்த ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது, இவர்கள் விடுத்து போயிடக்கூடாது, இவர்கள் ஐக்கியத்திற்கு பிரிந்து போயிடக்கூடாது, இவைகள் இந்த திறப்புகள் எல்லாம் அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவார். எவ்வளவு கன்சா நம்ம நீங்க ஆரம்பம் முடிச்சோம்னா ஜெபிக்கிறோம்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். ஐயா எல்லாம் சில திறப்புகள் வழியே சிலர் ஓடி இருக்காங்க, சில குடும்பம் ஓடி இருக்கு, சிலர் வர்றாங்க சத்தியத்தை கேட்கறாங்க, சத்தியம் இவங்க நமக்கு தகுந்த மாதிரி இல்லையோட ஓடி இருக்காங்க. இந்த திறப்புகள் எல்லாம் அடைக்கிறவர்கள் என்று நீ பெயர் பெறுவாய் என்று குடியிருக்கும்படி பாவங்களை திருத்துகிறவன் பாருங்க. குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவார். ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அந்த டியூட்டிக்கு நம்மளை அலாட் பண்றாரு. எது எப்படி அலாட் பண்றாருன்னா, என் ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து திருப்பி சொல்லுங்க. ஆண்டவர் எல்லா சிறை கவலைகள், பாடங்கள், நெருக்கங்கள், தவிப்புகள், இழப்புகள் எல்லாவற்றில் இருந்து அவர்களை தூக்கி வந்து தம்முடைய டியூட்டியில அவங்களை என்கேஜ் பண்ண முடியாது. தேவன் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? பாவியின் கூட்டாரத்தை எடுத்து திரும்ப பாலாய் நடக்கிறவைகளை கட்டி திறப்புகளை அடைத்து அதை அந்த ஸ்தலத்திலே ஸ்தாபிப்பேன் என்கிற சொல்லுகிற காரியத்திலே தெய்வ ஜனத்தையும் ஈடுபட சொன்னார். இப்ப நம்ம நினைப்போம், என்னன்னா நம்ம பிசினஸ், நம்முடைய தொழில் இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு திடீர்னு வந்து மறுபடியும் எங்க ரூட்டுக்கு போட்டு வந்தாரு. ஆலயத்துக்கு தேவனுடைய ஒரு ராஜ்யத்தின் காரியத்துக்கு செயல்பட வைக்கிறாருன்னு பாக்குறவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் தெரியும் நீங்க உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க செய்கிற எந்த காரியமும் ஆசீர்வதிக்கப்படும். அவன் செய்வது எல்லாம் வாய்ப்பு. அது வாய்க்கிறதுக்கான வழிமுறையை தான் இங்கே பார்க்கணும். ஆண்டவர் வேற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி மனமாட்டியாகிய சபையை பரலோகத்திற்கு சொந்தக்காரராய் மாற்றி கொண்டு இந்த வேலையை செய்யறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரை இந்த காரியத்துலதான் ஈடுபடுவாங்க. அதனால அந்த பெயரை உனக்கு தருவேன்னு சொல்றேன். என்னது? நீ திறப்புகளை அடைக்கிறவன், பாதைகளை திருத்துகிறவன், பாலாட்டனை எடுப்பு கட்டுகிறவன் என்று நீ இதெல்லாம் கட்டுப்பொழுது நீ இந்த திராட்சை தோட்டத்தை நடுகிற திராட்சரசத்தின் கனியை புசித்து தோட்டங்களை நட்டி அதை புசித்து அதை காட்டு ரசத்தை குடித்து நீ மகிழ்வாய் என்றுதான் சொல்கிறார். தேவன் கிரியையை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். நீ போய் சந்தோஷத்துடன் புசித்து இளைப்பாறை குடித்து மகிழ்ச்சியாயிரு. தம் ஜனம் வாழ்ந்திருப்பதிலே தேவன் கவனமாய் இருக்கிறார். இப்ப இப்படி பாருங்க. இப்ப இப்படி ஒரு ரெஸ்டோரேஷன் ஜாப்ல தேவன் என்ன செய்யறாரு? நம்மளை ஈடுபட சொல்கிறார். அந்த விதமாக தேவன் என்ன செய்யறாரு? சபையிலே நலிந்தவர்கள், சபையில பலவீனமானவர்கள் ஒருவர் புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி என்ன செய்யணும்? ஒருவர் தாங்கி பலப்படுத்துகிற காரியத்தை தான் சொல்றாரு. பாலானதை சீர்படுத்தி திறப்புகளை அடைத்து பாதைகளை செலை பண்ணி இன்விதமாய் இருங்கன்னு சொல்றாரு. சரி, 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியுள்ள காலங்களில் ஒரு ஆத்மாவை திருப்தியாக்கி. எவ்வளவு கன்சர்னா இருக்காரு நம்ம ராஜா. எப்படி தெரியுமா? நம்ம அப்பா அவரு வீட்டுக்கு எஜமான் எப்படி இருப்பதே உன்னை நித்தமும் நடத்துவார். 2026ஆம் வருஷம் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், 2வது மாசம், 3வது மாசம், 4வது மாசம் எல்லாம் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களில் ஒரு ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலவுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீர்த்தை போலவும் இருப்பார். பாருங்க, ஆண்டவருடைய டியூட்டியில நம்ம செய்து செயல்படுவது சொல்றாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை என்ன நாங்க ரிப்பேர் பண்ற வேலையா, ரெஸ்டோரேஷன் பண்றதா, அவன் கொடுத்த அவன் யாரு என்ன அவனை போய் நாம பாக்கணுமா? இவனுக்கு பைபிள் தெரிஞ்சானே தெரியாதுன்னா அவனுக்கு போய் நான் சொல்லணுமா? ஊழியம் செய்யணுமா? இந்த ரெஸ்டோரேஷன் வேலையை நீ செஞ்ச ஆண்டவர் சொல்றாரு. நீ வற்றாத நதியை போலவும் நீரூற்றை போலவும்
நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். உன் அழகு பாரு, பரவகம் பார்ப்போம். நீ வற்றாத நீரூற்றை போல என நீர் பாய்ச்சலான தோற்றத்தை போல இருப்பாய். சரி, ஏசாயா 54:2-3 படிக்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ஆண்டவர் சொல்றார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. இடத்தை விசாலமாக்கு. முதல்ல என்ன தெரியுமா சொல்றது? சேர்க்கிறதுவா கிடையாது. முதல்ல எக்ஸ்பான்ஷன் பண்ண சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? பவுண்டரியை எக்ஸ்பாண்ட் பண்ண நான் நிரப்புகிறவர் அவரு. நிரப்புகிற அவரு. நல்லா புரிஞ்சுக்கிறேன். வேலை என்ன அழகு தெரியுமா? உன் யுத்தத்தை, கூடாரத்தை விடத்தை இல்ல நீ லான்ச் பண்ணி உன்னுடைய கூடாரத்தின் யுத்தத்தை 2026 டூட்டியை பாத்துக்கங்க. பிரான்ச் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கணுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. தடை செய்யாதே. தடையே பண்ணாத. உன் கயிறுகளை நீளமாக்கி. சர்ச்சுக்கு நீளம் வந்து 80 அடி இருக்கா? அந்த கயிறு நீளமாக்கு 126, 140 அடிக்கு நீளமாக்குது. ஒரு கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்த போட்டுடலாம். எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுங்க பாடுறாங்க. நீ வலது புறத்தில் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவார். வலது புறத்திலேயும் இடது புறத்திலேயும் இடம் கொண்டு பெருகுவார். இருமுறை சாப்பிடவர். இந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. என்ன டியூட்டி கொடுக்கிறாரு? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. என்னைக்கு ஆளை 20 பேர் தான் இருக்கா. நாங்க என்னத்துக்கு பெரிய பிளான் போட சொல்றீங்க? பெரிய பிளான் போடு. என்ன சொல்றாரு? கூடாரத்தின் இதெல்லாம் எல்லையுமா பெருசாக்குன்னு சொல்லிட்டாரு. இடப்புறத்திலும் வலது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா. பெருக்கத்தை அவரும் தருவார். ஆண்டவர் என்ன செய்வாரு? இது பெருக்கத்தின் ஆண்டாய் நம்ம இருக்கணும்னா இப்ப ஆண்டவருடைய திட்டத்துல நம்ம இணைந்து என்ன செய்யணும்? ஆவியின் திறப்புகளை அடைத்து பழுதானவைகளை சீர்படுத்தி என்ன செய்யணும்? இதெல்லாம் ரெஸ்டரேஷன் ஒர்க்ல நம்ம ஈடுபடணும் என்று சொல்லி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். சங்கீதம் 90:16. உமது கிரியை உமது ஊழியக்காரனுக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளக்குவதாக. உமது கிரியை சொல்லுங்க. காட்ஸ் டியூட்டி, காட்ஸ் ஜாப் புரிஞ்சுக்கணும். மனிதனுக்கு ஒரு டியூட்டி அவன் இஷ்டத்துக்கு செய்யறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிரியை என்னமே புரிய மாட்டேங்குது. ஞானி எண்ணினாலும் புரிய மாட்டான்னு சொன்னார்ல. ஆனா எங்க தேவ மனுஷன் சொல்றான், உமது கிரியைகள் உமது ஊழியக்காரனுக்கும் ஆமா உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளக்குவதாக. என்ன செய்யுங்கன்னு தெரியும். ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு ஒண்ணு சொல்லாம செய்ய மாட்டாராம். எப்படி பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல ஞானி என்ன செஞ்சா யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டான். நீதிமான அவர் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவர் தாம் பிள்ளைகளுக்கு தான் செய்ய போகிறதை சொல்லிக் கொடுக்கிறார். சரிதானா? அதான் இங்க சொல்றாரு. உமது கிரியைகள் உமது ஊழியக்காரனுக்கும் உங்களுடைய மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளக்கட்டும். இது விளக்குச்சுதான் நம்ம ஆண்டவருடைய ஆண்டவர் சொல்ற காரியத்துல ஈடுபடுவோம் பாருங்க. 17 எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் இருப்பதாக. ஆமா, இந்த விளங்கி ஆண்டவருடைய வழியில நம்ம போனோம்னா தேவனாய ஆண்டவருடைய பிரியம் நம்ம மீது இருக்கும். எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் படுத்தோம். ஆண்டவரே, உங்களுடைய கிரியைகள் விளங்குச்சுன்னா எங்கள் கைகளின் கிரியெல்லாம் உறுதிப்படுத்துகிறவர். புரியுதுங்களா? நீ என்னென்ன செய்ய போறீங்க? அவன் செய்வதெல்லாம் வாய்ப்புன்னு சொல்றோம்ல. நீ முதல்ல ஆண்டவர் செய்வதை நீ புரிஞ்சுக்கிட்டனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு அந்த டியூட்டில ஒரு அலாட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு ரெஸ்டரேஷன் ஒர்க்ல அதுலயும் நான் இருப்பேன். காலையில விதை மாலையில இப்படி நான் இருக்கும் பொழுது அவர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவரே,
எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் வசனம் சொல்றாரு. நாங்கள் எங்கள் வாழ்நாள் கழித்து மகிழும்படி வாழ்நாளெல்லாம் மகிழணும், ஜனவரியில மகிழணும், பிப்ரவரியில மகிழணும், மார்ச் ஏப்ரல் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே எங்களை கிருபையால் திருப்தியாகும். உங்களுடைய திருமையான திருப்தியாக்கி எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்துல உறுதிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறோம். யாரே கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தினமா இருந்து கர்த்தருடைய செயல்பாடுகளையும் அவருடைய மகிமையையும் உண்மை அறிந்தவர்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுது தேவனுடைய செயல்பாடுகள் வழிமுறை எல்லாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தாவே எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தும் என்று இங்கே சொல்கிறார். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிறைந்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய கோல் செட்டிங்க புரியும் சொல்ற நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. இப்ப விளைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் இவ்வளவு சேல்ஸ் பண்ணி இவ்வளவு நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நன்மைக்காகவே, அது சமாதானத்துக்கான நினைவுகளே, அது சமாதானத்துக்கான நினைவுகளை தேவன் வைத்திருக்கிறார். உன்னுடைய கிரியை பலன் சமாதானம், உன்னுடைய கிரியை பலன் நன்மை அவை உனக்கு இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். சரிதானா? இந்த தேவனுடைய வேலையை குறித்து பார்த்தோம், அவர் செயல்பாடுகளை குறித்து பார்த்தோம். இப்ப என்ன தெரியும்? இப்ப ஆலயத்தை குறித்து வருகிறார். ஆலயம் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு மனுஷனை குறித்து பேசுறாரு. அந்த மனிதனாய் நாம அந்த இடத்துல நம்ம பேரை வச்சுக்கணும். கோரசை குறித்து பேசுற ஏசாயா 44:28. கோரசை குறித்து அவன் என்னை மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் தான். ஆண்டவர் ஒரு ஸ்பெசிபிக் கேண்டிடேட்டை பத்தி பேசுறாரு. இந்த கூட்டத்துக்கு எல்லாம் ஆலோசனை கொடுத்தேன், ஜனத்துக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்தேன். இதன் மத்தியிலே இந்த தெய்வத்தின் திட்டத்துக்கு எருசலேமை கட்டுகிறது, தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிற உள்ளம் கொண்ட தேவ புத்திரனாகிய கோரசை தேவன் காண்கிறார். நான் கோரசாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, நான் கோரசை போல இந்த தெய்வ திட்டத்திலே நான் இசைந்திருக்கணும். இதெல்லாம் ஏன் நல்லா பார்த்துக்கிட்டே வரணும். ஏன் தேவன் வந்து நான் பாட்டுக்கு என் பிசினஸ் இங்க வேறதுக்கு வேலை கொடுக்குறாரு, என்னத்துக்கு ஆலயத்துல கெட்ட சொல்றாரு, ஏன் இப்படின்னு நல்லா பாருங்க. அது வேலை எவ்வளவு அழகா பதில் சொல்லிட்டே வந்துட்டு பாருங்க. கோரஸ், அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெசிபிக் ஆண்டவர் பார்க்கிற உணர்வு பிள்ளைகள் யாரு கோர்வஸ் யார் என்று பார்க்கும் பொழுது கோர்வஸை தேவன் கண்டுபிடித்து அவனை குறித்து சொல்றது 45:2. முன்னே போய் கோவலானவைகளை சென்று ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு முன்னால் கோரசே, நான் உனக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை எல்லாம் சபை பண்ணுவேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ ஈடுபட்டு உன் கைக்கு நேருக்கு இருக்க காரியத்தை உன் பலத்தோட செய். நான் உனக்கு முன்பாய் கோணலானவைகளை சபை பண்ணுகிறவராய் நான் செல்லுகிறேன் என்று சொல்கிறேன். மீகா 4:1. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமையில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமான
ஆகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்கிறார். தேவன் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து பாலானவைகளை கட்டி திறப்புகளை அடைத்து வாதைகளை சிறை பண்ணி அதை தன் ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கிறேன் என்று சொன்னாரே. தேவன் மகிமையாய் எழுப்பி வருகிற ஒரு ஆலயத்தை குறித்து சொல்கிறார். இது கடைசி நாளிலே பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். எல்லா ஜாதிகளும் அதிகத்திலே ஓடி வருவார்கள் என்று தெய்வத்தின் திட்டத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். இந்த தெய்வத்தின் திட்டத்தை அவர் சொல்லிட்டு கவனிக்கிறீங்களா? நல்லா இப்ப பாயிண்ட்க்கு வந்துட்டோம். இப்பதான் நல்லா கவனமா இருக்கும். ஆண்டவர் சொன்ன தெய்வத்தின் திட்டம் என்னவென்றால், கடைசி நாட்களிலே பர்வதங்களின் கொடுமுடியிலே தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படும். திரளான ஜாதிகள் அதனிடத்திலே ஓடி வருவார்கள். சரிதா? இப்போ ஒரு ஆலயத்தை பத்தி சொல்லிட்டேன். சரிதா? சொல்லிட்டு இந்த ஆலயத்தை குறித்து பேச வரும் பொழுது இப்ப நம்முடைய மேட்டருக்கு வரணும். நான் தொழில் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. நீ இளப்புறமும் வடப்புறமும் இடம் கொண்டு பெருவாய் பவுண்டரி எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி உன் பிள்ளைகளை உறுதிப்படுத்தி அதை செய் இதை செய். காலையில வித்தப்பட்டானா அறுபடை வந்து முற்றாண்டன்னு சொன்னீங்க, என்னமாவும் சொன்னீங்க. திடீர்னு போயிட்டு ஆலயத்துக்கு பண்ணீங்கன்னு சொல்லிக்கலாம். இப்ப ஆண்டவர் மேட்டருக்கு வர்றாரு. தம்பி, நீ என்ன வேணா பிசினஸ் செய், நீ என்ன வேணா ஊழியம் செய்வோம், எல்லாவற்றிலும் பெருக்கம் வேண்டுமா? அதற்கான ஒரு ஆலோசனைக்கு வர்றாரு. எதை சொல்லிட்டு வர்றாரு? கடைசியில பர்வதம் கடைசி நாட்கள் ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் சொல்லிட்டு பாதிக்கு வர என்ன சொல்ற படிங்க. சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திறனாய் விதைத்து அறுத்து கொண்டு வருகிறீர்கள். இப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்கன்னு சொல்ற. என்ன சொல்றாரு? சிந்திங்கன்னு சொல்லுங்க. சிந்தித்து பார்க்க சொல்ல. என்ன தெரியுமா சொல்றாரு? நீ திறனாய் விதைத்தோ கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சமாய் அறுக்கிறதுனா பிசினஸ் தான் பண்ணேன், இவ்வளவு கேபிட்டல் போட்டேன், என்ன இவ்வளவுதான் வருது, இதுக்குதான் இந்த ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு என்ன சொல்றாரு? என்னது? போய் நீ உன் கைக்கு நேரிட்டு இருக்கிற காரியத்தை பலத்தோட செய், தேவன் அங்கீகாரம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இப்ப நாங்க திறனாக நினைச்சு பிசினஸ் எங்க கைகள்லாம் நீள நீளமா இழுத்து நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? திறனாய் விதைத்து இருக்கிறோம், கொஞ்சமா அறுத்துட்டு வரும். இதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாரு? நல்ல கவனமா இருக்கு. புரியுங்க? இப்பதான் வேண்டாம். திறனாய் விதைத்து கொஞ்சமா அறுத்துட்டு வர்றீங்க. நீங்கள் புசிக்க திருப்தியாகவில்லை. இது ஓடுது. நான் தான் எல்லா பிசினஸும் செஞ்சு பார்த்துட்டேன். நாங்க எல்லா விதமான லான்ச் ஊழியத்துக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாமே செஞ்சு பார்த்தோம். திறனாய் விதைத்து கொஞ்சமா தான் அறுத்துட்டு வருது. பழைய ஹிஸ்டரி பத்தி சொல்ற. இப்படிதான் இருக்கு. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடிக்கும் பரிபூரணமடையவில்லை. குடிக்கிறோம், என்னென்னமோ குடித்தும் பரிபூர்ணம் தாகம் தீரவில்லை, பரிபூர்ணம் ஆகவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் கூட விடவில்லை. நீங்க என்னெல்லாமோ பிளான் போட்டு இதெல்லாம் போட்டு வஸ்திரம்லாம் உடுத்தி மேக்கப் பண்ணி என்னெல்லாமோ பண்ணீங்க, வஸ்திரம் உடுத்தியும் குடி விடவில்லை. சம்பாதிக்கிறவன் சம்பாதிக்கிறான். கூலியை சம்பாதிக்கிறவன் கொத்தலான பையன் சம்பாதிச்சு போட்டுட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து பார்த்தா பாக்கெட்ல இல்ல. ஏன்னா கொத்தலான பையன் போடுகிற விதமாய் சம்பாதிக்கிறான். என்ன சொன்னான்? உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். செய்திகள் கற்று சொல்கிறார். பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஏன் திரும்ப இதெல்லாம் உங்களுக்கு செயல்பாடு இல்ல, உங்க பிரயாசங்கள்லாம் ஏன் வீணாகி போச்சுன்னா, இப்ப சொல்றாரு 8ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. அடுத்த வசனம் தான் சொல்றாரு. இந்த வாசகத்துக்கு இந்த அடுத்த வசனம் 8ஆம் வசனத்துக்கு படிங்க. என்னன்னு? நீங்கள் மலைக்கு ஏறி போய் இப்ப என்ன தெரியுமா? கொத்தலான பையில போடுறீங்க, எல்லாய் விதைச்சு கொஞ்சமா அறுத்துட்டு வந்தீங்க, புசித்தும் குடித்தும் திருப்தி ஆகவில்லை, இப்படின்னா இருக்குல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மலைக்கு ஏறி போய் மலைக்கு ஏறி போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். கட்டுங்க. அதுவே நான் பிரியமாகிறேன். பாருங்க, அது இப்ப நீங்க இந்த டியூட்டி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல,
இதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்தீங்களா? ஆகவே நீங்க இப்ப என்ன தெரியுமா செய்யணும்? உங்க கவனம் எங்கேயோ போயிடுச்சு, சிந்தனை. அதனால கொஞ்சம் சிந்தனை பண்ணி நீங்க என்ன செய்யணும்? இப்ப மலையின் மீது ஏறணும், மரங்களை வெட்டி வந்து ஆலயத்தை கட்டணும். இதை கட்டினா அது பயங்கரமான ஆசீர்வதிப்பேன் சொல்றதுக்காக வழி வருத. நீ ஓடினா இலைப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோறு போக மாட்டேன், கடுகு போட என்ன பண்ண என்ன சாப்பிட இடம் போறோம் வளம் போறோம் பெருமாய். அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நீ இவ்வளவு நாள செஞ்சு ஒன்னும் நடக்கல தெரியுமா? இப்ப நீ செய்ய வேண்டியது என்னென்றால் மலைகளின் மீது ஏறணும். மலையில ஏறதுன்னு சும்மாவா ஏறணும்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் டைம் எல்லாம் ஒதுக்கி ஆண்டவருடைய காரியத்துக்கு வரணும். சொல்லுங்க. மலையின் மீது ஏறணும், மரங்களை வெட்டணும், அவைகளை படிங்க. மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகாயம் 2ஆம் அதிகாரம் 4, 5, 9. ஆனாலும் செல்வமில்லை கர்த்தர் சொல்கிறார். யோசதாவின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியரே, நீ கிடக்கொள். இப்ப ஆண்டவருடைய வேலையில டியூட்டில ஆலயத்தை கட்ட சொல்லிட்டாரு. இந்த ஆலயத்தை கட்டுகிற காரியத்தில டியூட்டில எங்கேஜ் ஆகியிருக்கிற சிலர் யோசுவா இப்படிப்பட்ட தேவனுடைய தாசர்கள் ஆண்டவர் சொல்கிறார், நீ கிடக்கொள். தேசத்துக்கு எல்லா ஜனங்களே நீங்கள் திடம்பொள்ளுங்கள். எல்லா தேவனுடைய வேலையில ஈடுபடுகிற எல்லா ஜனங்களே நீங்கள் திடம்பொள்ளுங்கள். நடத்துங்கள். என்ன செய்யணும்? வேலையை நடத்துங்க. உன் கைக்கு நேரிட்டு இருக்கிற காரியத்தை உன் பலத்தோட செய்ய. இப்ப தேவனுடைய ஆலயத்தின் கூடிய காரியங்களிலே வேலை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன். உங்களுடைய எகிப்திலிருந்து புறப்படுகிற போது சகல ஜாதிகளையும் அசை பண்ணவே. இல்ல எத்தனை வருஷம் படிச்சோம்? சரி, சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை நீ செயல்படுற பற்றிய ஆலயத்தின் ஊழியத்து காரியத்துல ஆனா சொல்றது, இது பலத்தினால் ஆகிறது அல்ல. பலமா பண வசதி மணி வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு நடக்காது ஊழியம். என்னன்னா பலத்திற்கு நான் படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் இல்ல. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம்னா என்ன தெரியுமா? நான் இந்த பிளான் போடுறேன், அந்த பிளான் போடுறேன், இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல் இப்படி அப்படி இப்படி எல்லாம் போனீங்கன்னா சர்ச்சை பெருசாயிரும். பலத்திலையும் கிடையாது, பராக்கிரமும் கிடையாது. தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். செருபாபேலே, தேவனுடைய ஊழியத்திலே ஈடுபடுகிற தேவ பிள்ளையே, கோரசே, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவாவியினால் ஆகும். நீ பலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் எல்லையை நீ விரிவாக்கு என்று தேவன் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, 7ஆம் வசனத்துல தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆணைப்பார்கள் என்றார். நீ செயல்படு, நான் முன்னோட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அஸ்திபாரம் ஆகிய மூளைக்கல்லாகிய கிறிஸ்து அல்லாமல் வேறே அஸ்திபாரம் ஒருவனாலும் போட முடியாது. தலைக்கல்லே அவர்தான். புரியுதுங்களா? இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். இவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ந்திருக்கணும்னா
தேவன் காலை தோறும் உங்களை கிருபையால் மகிழ்ச்சியாக்குகிறார். அந்த கிருபை சார்ந்துதான் நம்ம ஓடலாம். 10 வருஷமா அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசைக்கை பண்ணலாம்? ஏன் அற்பமா இருக்கலாம், சில்லற பசங்க மாதிரி இருக்கலாம், ஆட்கள் பராக்கிரமசாலிகள் இல்லாம இருக்கலாம். அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணுவான்? பூமியையும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். செருபவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அதை பார்க்கிறது. பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபவேலின் பிள்ளை எப்படி கேட்டான்? அவன் தூக்கு நூலை தொக்க விடுறான், சரியா விடுறானா? வெரி குட், நைஸ், நல்லா கேட்கிறான். செதுக்க வேண்டியதை செதுக்கிறான், ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கிறான், காட்டி விட வேண்டியதை காட்டி விடுறான். வெரி குட், என் பிள்ளை அழகா தூக்கு நூல் வச்சாங்க, ஸ்ட்ரைட்டா கட்டிட்டு வரான். எவ்வளவு டிசிப்ளினா கட்டாம டிசிப்ளினா கேட்டுக்கிறாங்க என்கிறதை தேவன் அழகாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. நம்ம ஆலயத்துல கட்டணும்னா திறனாய் நினைத்து கொஞ்சமா அழுத்துட்டு வர மாட்டோம், சம்பாதித்து பொத்தலான பையில போட மாட்டோம். நீ சிறப்புகளை அடைக்கிறவன், பாலானதை சீர்படுத்துகிறவன், பாதைகளை சடை பண்ணுகிறவன், நீ இவ்விதமாய் செயல்படுகிறவன், நீ திறப்புகளை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவான். உனக்கு அந்த பேரை கொடுத்துட்டார். இது பாலானதெல்லாம் சீர்படுத்துகிற பிள்ளை, இது கட்டி எழுப்புகிற பிள்ளை, அவன் செய்வது எல்லாம் வாய்ப்பும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். சகரியா சரி, ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிது கூர்மையான பற்களுள்ள யந்திரமாகுகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உனக்கு தூக்கியை கொடுத்திருக்கிறாரு, நீ அடிச்சு தூள் கலப்பணும். எதை செய்யணுமா? மலைகளை சிதறடிக்கணுமா? என்ன செய்யறாரு? மலைகளை குடைந்து வசனத்தை படிங்க. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, மலைகளை மிதித்து நொறுக்கணும். என்ன பெரிய உனக்கு குறுக்க மலையே வந்து நின்னாலோ நீ என்ன செய்யணுமா? அதை மிதித்து நொறுக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாய். இந்த இதெல்லாம் பாறையெல்லாம் உடைச்சு கிரஷர்ல போட்டு அடிச்சு நொறுக்கி பவுடரா கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் கிரஷர்ல இருக்கிற மிஷினரி மாதிரி உன்னை போராட்டிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, குன்றுகளை மலைமலையினாலும் நொறுக்கிட முடியும் நம்மளால. அதற்கு தேவன் உன்னை ஷார்ப்பாக்கிடுவேன்னு சொல்றாரு. ஏன்னா செல்வாக்கு நீ தேவனுடைய வேலையில ஈடுபடுகிறாய். கடைசி நாட்களிலே ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. ஜாதிகள் நடத்துல ஓடி வருகிற இந்த தெய்வத்தின் திட்டத்தில் இருக்க பொழுது நம்மை தேவன் இப்படி பண்றாரு. எப்படி போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்கி நம்ம இதை செய்யறாரு. மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதற்கு நீ ஒப்பிட்டு விடுவாய் என்று சொல்றார். மீகா 4:13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. அதை சொல்ற, நீ என்ன செய்? காலையில விதை, மாலையில கையை நெகிழ விடாத. உன கைக்கு நெருங்கி இருக்கிறது எதுவாக சரி, நீ சந்தோஷமாய் புசித்து குடித்து சந்தோஷமாயிரு. தேவனும் கிரியை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். அந்த காரியங்களை நல்லா நடக்கணும்னா தேவனுடைய காரியத்துல ஈடுபடும் பொழுது அவர் நம்ம எக்ஸிட் பண்ணி இப்படிப்பட்ட மிஷினரி ஆகிறார். சியோன் குமாரத்தை எழுந்து போராட்டி வேலையை செய்ய நடப்பிக்கணும். விளையெல்லாம் அவன் விதைத்து அவன் அறுவடை செய்து வந்து போராடி பார்க்கலாம். கதிர்கள் எல்லாம் பொறுக்கிற வேலை ஆண்டவர் நீ எடுத்து போராட்டி கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய்.
பாருங்க, உன் இரும்பு கொம்புகளை உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமுமாக்கி உன்னை போரடிக்க வேண்டேன். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆசையை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பார். அந்நிய ஜாதிகளின் சுதந்திரத்தை இவர்கள் அனுபவித்தார்கள். எப்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வனாந்தரத்திலே தேவனுடைய ஆலோசனைப்படியே நடந்து வந்தா நீங்க காணாங்க போனா கண்ட கெட்டவனா திராட்சை தோட்டம் நடவா அந்நிய ஜாதிகளின் பிரயாசத்தை நீங்க அனுபவிப்பீங்க. சரிதானா? பாத்தீங்களா? நீங்க எப்படி ரிசல்ட் வந்துச்சு பாத்தீங்களா? நான் எங்கெல்லாமோ செஞ்சேன், சம்பாதிச்சேன் பொத்தலாம் கோயில போயிடுச்சு. இதெல்லாம் மாத்தி இப்ப பாபாவான ஆண்டவருடைய ஆலோசனையிலேயே கூட்டு போற வனாந்தரம் தான் பரவாயில்ல வாங்க. ஆனா தேவனுடைய ஆலோசனைக்கு மாத்திரம் நீங்க காத்திருக்கணும். பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? பழைய ஏற்பாட்டிலேயே தேவனுடைய ஆலோசனைக்கு அவங்க காத்திருக்கல, தேவனுடைய வழியில ஒப்பு கொடுக்கல. வனாந்தரத்துல கூட்டு போறாரு, எங்க வேணா ஆண்டவர் கூப்பிட்டு போகிறோம். ஆண்டவருடைய வழியில மாத்திரம் நடந்தீங்கன்னா ஆண்டவர் நேர கூட்டு போறே இந்தா போ. இப்படி எல்லாரையும் நொறுக்கணும். நீ ஜாதிகளை நொறுக்க வேண்டியது. உன்னை புதிது பூர்ணியமான எந்திரமாக்கி அவர்களுடைய பாருங்க என்ன போடுங்க, அவர்கள் தேடி சேர்த்ததை அவர்களுடைய ஆசையை பூமிக்கெல்லாம் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆசையை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பார். பாருங்க, அவன் கட்டி வச்ச கட்டணத்துல போய் உள்ள விட்டுருவாரு. என்ன நாங்க கேட்டுக்கோமே, பரவாயில்லவா நீ எதெல்லாம் நீ எனக்காக வேலை செஞ்சல, நீ தேவனுடைய வீட்டை கேட்கிறேன்னு தாவி தெரிஞ்சலாம். நான் தேவனுடைய வீட்டை கேட்ட போறேன்னு போன ஆண்டு சொன்னாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கேட்டுவேன். புரியுதா? சோ அப்போ ஆண்டவனுடைய காரியத்துல நம்ம ஈடுபடும் பொழுது ஆண்டு சொல்ற அந்நிய ஜாதிகளினுடைய பிரயாசத்தின் பலனை எல்லாம் சொல்லி நீ வேண்டுகளை இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நீ அந்நிய ஜனங்களின் சத்தர்களின் வேண்டுகளை நீ மிதிப்பாய். அதான் சொல்ற மறுபடிங்க. குமாரதியே எழுந்து போரடி, நான் கொம்புகளை இருப்போம், குழம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நோக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கட்டளைக்கென்றும் அவர்களுடைய ஆசையை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு நியமிப்பார். நீ இதெல்லாம் செய்வேன்னு சொல்ல. சரி, ஏசாயா 43:2 படிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது இந்த வருஷத்துல நீங்க போவீங்க, ஆண்டவருடைய வேலையை செய்யுங்கன்னு சொல்ல. உன் கையின் பிரயாசம் கர்த்தாவே எங்கள் கையின் கிரியை உறுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடந்து போக சொல்றாரு. நீ தண்ணீரை கடக்க வேண்டி இருக்கும். என்ன சொல்றாரு? நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். 2026 தண்ணீர் வரும், பெரும் மாதிரி வரலாம், ஆனாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ அவர்களை கடக்கும் போது ஒருவேளை தண்ணீர் கொஞ்சமா போச்சு, ஆகைய அடிச்சு ஓடுவே, நடக்கும் போது பொருள் பாருங்க, தேவன் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரு. இந்த வருடம் ஆறுகளை நீ கடக்க வேண்டி இருக்கும், ஆனா அது வாங்கின பொருளாது. அக்கினி சொல்லுங்க, அக்கினி வரும் வரான்னு சொன்னாரு. வரும் அக்கினியில நீ நடக்கும் போது வேகவே மாட்டேன். அக்கினி ஜுவாலை உன் பேரில் வாழையா? இவ்வளவு பெரிய பிரச்சனையா? இவ்வளவு பெரிய ஞானியா? இவ்வளவு பெரிய காரியமா? அக்கினியிலே நடப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அது வாசனோட உம்மல இருக்க. சரிதானா? அப்படி சொல்றாரு. ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இப்ப என்ன சொல்றாரு? பரிசுத்த ஓய்வு நாள். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனலா முடிக்க போறேன், கடைசியா வந்தாச்சு. இப்ப என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாள போய் நான் காலையில விதைக்கு சொன்னாரு, மாலையில அர்த்தம் செய்யறாரு, கைய வேலை செய்யறேன், எனக்கு டியூட்டி இருக்குது. அங்க ஒண்ணும் காட்ட வேண்டாம்.
பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாம உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன்னுடைய வழியின்படி நீ நடக்காம உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் வாய்ச்சபடி நான் போகாத அதை செய்யாம உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து என்னெல்லாம் பண்ணி கழிச்சு சொந்த பேச்சு கூட பேசாத. அப்ப ஆண்டவருடைய பாருங்க, இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானபடி வாடாட்ட போகாத பேசாத செய்யாம கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிழ்ச்சியின் நாளொன்றும் என்ஜாய் பண்ணிட்டு அதெல்லாம் செய்யாம இங்க வந்து என்னத்தை பேசுறது, அதெல்லாம் செய்யாம இங்க வந்து என்னத்தை காட்டுறது, ஒண்ணு கட்டணமா இது மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி ஓய்வு நாள் இதெல்லாம் விட்டுட்டு சர்ச்சைக்கு வரணுமா இல்ல என்ஜாய் பண்ண வேண்டாம் கூப்பிடுறேன்னு சொல்ற. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று நாளொன்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாளொன்றும் சொல்லி இதை வேஸ்டான வார்த்தை என்ன சொல்றாரு, இது அங்க இங்க டியூட்டி இங்க இருக்குன்னு சொல்லல. டியூட்டில ஒண்ணு காட்ட வேண்டாம், இது மனமகிழ்ச்சி நாள், இது ஒரு மகிமையின் நாள் என்று நீ எண்ணுவாயா. அந்த மென்டாலிட்டி இருந்தாலும் போதும், நீ எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கபடி புரிஞ்சுக்கிட்டோமா, நீ இதை செஞ்சனா உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அப்பா ஆபிரகாமுடைய சொத்து பூமி தாங்க மாட்டேன்னு சொல்லிச்சான். அந்த சொத்து இன்னைக்கு டெவலப் ஆகி வந்து பூமி முழுவதுமா இருக்கிறது. அதை சொல்ல, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லிற்று. பாஸ்டர் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லிற்று. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியினால் மகிமையினால் என்று நீ எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லிற்று. ஹல்லேலூயா.